The World Unfiltered. ஜன்னல்களே இல்லாத இருண்ட நிலத்தடி அறை. ஜனாதிபதி முதல் இராணுவ தளபதிகள் வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசிய இருப்பிடம். தொட்டவுடனே காற்றில் கரையக்கூடிய ரசாயன மையில் எழுதப்படக்கூடிய உத்தரவுகள். இது ஏதோ ஹாலிவுட் உளவு படத்தினுடைய திரைக்கதை இல்லை. ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் மொஜபா கமேனி தற்சமயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ட்ரோன்களோட பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய பிளாக் அவுட் புரோட்டோகால். இந்த பிளாக் அவுட் புரோட்டோகால் பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேலை அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாக சொல்லி அந்த நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்தாங்க இல்லையா. கடந்த பிப்ரவரி 28 இந்த போர் தொடங்குச்சு. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரிங்கிற பேரில் அமெரிக்காவும், ஆப்ரேஷன் ரோரிங் லைன் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேலும் ஈரான் மேலே கொடூரமான தாக்குதல்களை நடத்தினாங்க. தலைநகர் டெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி அவர் உட்பட முக்கியமான தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய இல்லத்தில் முக்கியமான பாதுகாப்புத்துறை கூட்டத்தை நடத்திட்டு இருந்த போது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதனால் ஈரானுடைய ஒட்டுமொத்த உயர்மட்ட இராணுவ தலைமையும் அதில் பலியாச்சு. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய தரைப்படை தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் முகமது பவூர், ஈரானிய ஆயுதப்படைகளுடைய தலைமை அதிகாரி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம், ஈரானோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நசீர் ஜாதே, ஈரானிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளர் ரியர் அட்மிரல் அலி ஷம்கானி அப்படிங்கிற ஒருத்தர், இவங்க எல்லாம் உட்பட 48 உயரதிகாரிகள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தாங்க. இதை பற்றி நம்ம விரிவாக ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கிறோம். இந்த தாக்குதலில் அலி கமேனியினுடைய குடியிருப்பு முற்றிலுமாக அழிக்கப்பட்டதுனால அங்கிருந்து அவருடைய குடும்பத்தை சார்ந்த 6 பேரும் பலியானாங்க. அவரோட அலி கமேனியுடைய மனைவி மன்சூர் கமேனி, மகள், மருமகன், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 14 மாத கைக்குழந்தை, ஈரானுடைய தற்போதைய உச்ச தலைவராக இருக்கார் இல்லையா மொஜபா கமேனி, அவரோட மனைவி, மகன், இவங்க எல்லாம் அதில் கொல்லப்பட்டாங்க. மொஜபா கமேனியும் தாக்குதலில் படுகாயம் அடைஞ்சிருந்தார். 1979 புரட்சிக்கு பிறகு பதவியில் இருந்த ஒரு உச்ச தலைவர் வெளிநாட்டு இராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டதும், அதன் விளைவாக ஈரானில் உச்ச தலைமைக்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு எதிர்பாராத போர்க்கால மாற்றத்தை எதிர்கொண்டதும் இதுதான் முதல் முறை. இதனோட விளைவாக டெஹ்ரானில் உடனடியாக ஒரு அதிகார வெற்றிடம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். நாட்டோட விவகாரங்களை தற்காலிகமாக கவனிக்கிறதுக்காக இன்ட்ரீம் லீடர்ஷிப் கவுன்சில் அப்படின்னு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. ஆட்சி அதிகார சரிவை தடுக்கிறதுக்கு 3 பேர் கொண்ட அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. மார்ச் 7 வாக்கில் மொஜபாவோட உடல்நிலை கொஞ்சம் சீரடைஞ்சது. தற்காலிக கவுன்சிலோட பொறுப்பு முடிவுக்கு வந்து மொஜபா கமேனி ரகசியமாக உச்சத்தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1979க்கு பிறகு ஈரான் எதிர்கொண்ட மிக பலவீனமான 7 நாட்கள் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அயதுல்லா அலி கமேனி கடுமையாக எதிர்த்து வந்த வாரிசு அரசிலும் தலை தூக்க வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டுச்சு. உச்ச தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக மொஜபா பொதுவெளியில் தோன்றுவதையோ அல்லது நேரடி ஆடியோ வீடியோ பதிவுகளை வெளியிடுறதையோ முற்றிலுமாக தவிர்த்துட்டு இருக்கிறார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறையினுடைய டிஜிட்டல் கண்காணிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மொஜபா என்ன பண்ணுறாருன்னா, மொபைல், இன்டர்நெட் அப்படின்னு எந்த ஒரு எலக்ட்ரானிக் தொடர்பு சாதனங்களையும் பயன்படுத்துறதில்லை. அதுக்கு பதிலாக மிகவும் நம்பகமான ரகசிய மனித கூரியர் வலைப்பின்னல் மூலமாக தான் தன்னுடைய செய்திகளையும் உத்தரவுகளையும் பரிமாறிக்கிட்டு இருக்காரு. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அப்படியான மனிதர்களை தான் கையாளுறாரு. ஈரானோட முன்னணி படை தளபதிகள், அது மட்டும் இல்லாமல் அரசோட உயரதிகாரிகளுக்கு கூட உச்ச தலைவர் எங்கே தங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரம் தெரியாது. அனைத்து அதிகாரப்பூர்வ செய்திகளும் பல அடுக்கு மத்தியஸ்தர்கள் மூலமாக தான் கைமாறப்பட்டு அவருக்கு அனுப்பப்படுது. அமெரிக்கா ஈரான் இடையில் திரைமறைவில் நடைபெற்று வரக்கூடிய அமைதி மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த தொடர்பு முறை பெரும் சவாலாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். அமெரிக்கா அனுப்பக்கூடிய முக்கியமான முன்மொழிவுகளுக்கு இந்த சுற்றுவழி கொரியர் முறையினால் உச்ச தலைவர்கிட்ட இருந்து பதில் வாங்குறதுக்கு பல நாட்கள் ஆகுது. இதனால் சர்வதேச அளவில் முடிவுகள் எடுக்கிறதுலையும் கூட ஒரு தேக்க நிலை ஏற்படுதுன்னே சொல்லலாம். ஈரானோட முக்கியமான இராணுவ அதிகாரிகள், அது மட்டும் இல்லாமல் அரசு பிரதிநிதிகள் நிலத்தடி பதுங்கு குழிகளில் தான் தஞ்சம் அடைந்திருக்கிறாங்க. மொஜபா கமேனி தங்கியிருக்கக்கூடிய பதுங்கு குழியில் எந்த ஒரு ஜன்னலோ அல்லது வெளிச்சம் வரக்கூடிய துவாரங்களோ கிடையாது அப்படிங்கிற செய்திகளை பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்காவுடைய அதிநவீன வெப்ப இமேஜிங் சேட்டலைட்ஸ் இருக்கு இல்லையா, இது சுவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடல் வெப்பத்தை வச்சு அங்கே யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிடும். இதனால் அவர் முற்றிலும் செயற்கை வெளிச்சம் கொண்ட
வெப்பநிலை கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மூடிய அறைக்குள்ளே வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். உளவுத்துறை வட்டாரங்களின்படி முர்தபா கமேனி தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை எழுதி அனுப்புறதுக்கு சாதாரண தாள்களையோ பேனாக்களையோ பயன்படுத்துறதில்லை. அவர் பயன்படுத்தக்கூடிய தாள்களில் ஒரு குறிப்பிட்ட ரசாயனமை பயன்படுத்தப்படுது. அந்த தாள் உரிய அதிகாரியோட கையை அடைந்ததுமே அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பத்திலோ அல்லது ஒளியிலோ காட்டினா மட்டுமே எழுத்துக்கள் தெரியும். படித்து முடித்த சில நிமிடங்களில் அந்த மை தானாகவே காற்றில் கறந்து தாள் வரும் வெற்று காகிதமாக மாறிடும். அதேபோல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ட்ரோன்களை திசை திருப்பறதுக்காக முர்தபா கமேனியுடைய தோற்றத்தை ஒத்த 2 அல்லது 3 பாடி டபுள் ஈரானோட வெவ்வேறு பகுதிகளுக்கு இராணுவ வாகனங்களில் அனுப்பப்படுறதா அமெரிக்க உளவுத்துறை சந்தேகிக்கிறாங்க. இது மூலமாக நிஜமான முர்தபா எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாமல் குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் அதோட ஐடியா. டிஜிட்டல் சாதனங்கள் இல்லாததுனால நிலத்தடி பதுங்கு குழிகள் இருக்கக்கூடிய ஈரானிய அமைச்சர்களும் இராணுவ தளபதிகளும் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்கு விசித்திரமான முறைகள்லாம் கையாளுறதா வரக்கூடிய செய்திகளை பார்க்கணும். முக்கியமான கோப்புகள் அதேபோல் வரைபடங்கள் பழைய காலத்து மைக்ரோ ஃபில்ம்களாக மாற்றப்பட்டு உணவுப் பொட்டலங்கள் மற்றும் மருத்துவ பொருட்களோட மறைச்சு வச்சு தான் அதிகாரிகளுக்கு கைமாறிட்டு இருக்குது. இந்த ரகசிய குறியீடு அவங்க பேசக்கூடிய மொழியிலேயே அமெரிக்க உளவுத்துறையால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சில பழங்கால பாரசீக வட்டார மொழி பழமொழிகளை குறியீட்டு வார்த்தைகளாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஈரானோட இந்த ரகசிய தொடர்பு முறை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஒசாமா பின் லேடன் அமெரிக்க தாக்குதல்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்திய ரகசிய தொடர்பு முறையை ஒத்திருப்பதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பின் லேடன் பிளேபுக் அப்படின்னும் சொல்கிறாங்க. பாதுகாப்புத்துறை அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை வட்டாரங்களில் இந்த பின் லேடன் பிளேபுக் அப்படிங்கிறது டிஜிட்டல் கண்காணிப்பு நெட்வொர்க்குகளான சேட்டலைட்ஸ் சைபர் சர்வைலன்ஸை ஏமாற்றி முற்றிலும் தலைமறைவாக இருந்து கொண்டு ஒருத்தர் தன்னுடைய அமைப்பை வழிநடத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு உத்தியை சொல்லக்கூடிய ஒன்று. 1998 அமெரிக்கா தன்னுடைய சேட்டலைட் ஃபோன் சிக்னலை பின்தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் நடத்திலிருந்து தான் பின் லேடன் டிஜிட்டல் உலகத்திலேருந்து முற்றிலுமாக விலக தொடங்குகிறார். குறிப்பாக 2001 செப்டம்பர் 11 அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு கொல்லப்படக்கூடிய வரைக்கும் சுமார் 10 ஆண்டுகள் பாகிஸ்தானுடைய அபோதாபாத் அப்படிங்கிற அந்த நகரத்தில் தான் அமெரிக்க உளவு அமைப்பான சிஏஏவோட கண்ணில் மண்ணை தூவி வாழ இந்த பிளேபுக் உத்திகள் தான் உதவுச்சு அப்படிங்கிறது தான் இராணுவ ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அதில் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. உலகமே பின் லேடனை ஆப்கானிஸ்தானில் கரடு முரடான தோராபோரா மலை குகைகளில் தேடிட்டு இருந்தபோது அவர் என்ன பண்ணார்னா பாகிஸ்தானுடைய புகழ்பெற்ற சுற்றுலா நகரமான அபோதாபாத்தில் சொகுசு மாளிகையில் வசிச்சுட்டு இருந்திருக்காரு. இதில் உள்ள மிகப்பெரிய முரண் அப்படின்னா பின் லேடன் தங்கியிருந்த வீட்டிலேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் பாகிஸ்தானுடைய முதன்மை இராணுவ பயிற்சி மையமான ககுல் மிலிட்ரி அகாடமி இருந்துச்சுங்கிறதையும் பார்க்கணும். பின் லேடன் தங்கியிருந்த அபோதாபாத் மாளிகைங்கிறது பல மில்லியன் மதிப்புடையதாக இருந்தாலும் அங்கே வேண்டுமென்றே சில வசதிகள் தவிர்க்கப்பட்டன. அதாவது 0 டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். அந்த வீட்டில் எந்த ஒரு இணைய இணைப்போ தொலைபேசி இணைப்போ கிடையாது. மொபைல் ஃபோன்கள் அதேபோல் சிக்னல் அனுப்பக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்களும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கப்படலை. வீட்டிலேருந்து வெளியாகக்கூடிய குப்பைகளை வெளியே கொட்டினா அது மூலமாக உளவுத்துறையினர் டிஎன்ஏ அல்லது வேறு ஆதாரங்களை சேகரிச்சிடுவாங்கிறதுனால மாளிகைக்குள்ளேயே அனைத்து குப்பைகளும் எரித்து சாம்பலாக்கப்பட்டன. இப்போ டிஜிட்டல் உலகம் இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய அல்கொய்தா நெட்வொர்க்கோட பின் லேடன் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு தனித்துவமான சுற்று வழியை பயன்படுத்தினார். அப்போ பின் லேடன் என்ன பண்ணான்னா இணைய வசதி இல்லாத தன்னுடைய கணினியில் அனுப்ப வேண்டிய செய்திகளை டைப் செஞ்சுருவார். டைப் செய்த கோப்புகளை ஒரு சிறிய பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டில் சேமித்து தன்னுடைய நம்பிக்கைக்குரிய மனித கொரியர்கிட்ட ரகசியமாக ஒப்படைக்கிறது. இந்த ஹியூமன் கொரியர் தான். இந்த கொரியர் மாளிகையை விட்டு பல மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொதுவான இன்டர்நெட் கஃபேல அதை பயணிப்பார். அங்கே கணினியில் பென்ட்ரைவை மாட்டி பின் லேடனோட செய்தியை இமெயிலை அனுப்பிச்சிட்டு அவருக்கு வந்திருக்கக்கூடிய இமெயில்களை அதே பென்ட்ரைவில் டவுன்லோட் செஞ்சுப்பார். இப்போ மாளிகைக்கு திரும்பக்கூடிய கொரியரிடமிருந்து பென்ட்ரைவை வாங்கி பின் லேடன் தன்னுடைய கணினியில் ஏற்றி பதில்களை ஆஃப்லைனில் தான் வாசிக்கிறது. ஒற்றை நபர் பிடிபட்டால் ஒட்டுமொத்த அமைப்பும் அழியும் அப்படிங்கிறதுனால பின் லேடன் தன்னுடைய பிளேபுக்கில் சில கடுமையான விதிகளையும் வச்சுருந்தார். இதெல்லாம் நம்ம இதே மாதிரியான பேட்டர்னை இப்போ முர்தபா பண்ணுறாரு. அதனால தான் நம்ம இந்த ரீகால் பண்ணுறோம். பின் லேடனுடைய நேரடி கொரியர் இறுதி நபரை நேரடியாக சந்திக்க மாட்டார். சுரங்கப்பாதைகள் அல்லது மக்கள் நடமாட்டம் மிகுந்த சந்தைகளோட ஒரு கூரையிடப்பட்ட பகுதியில் வாரம் 2 முறை மட்டும்தான் மற்றொரு இடைத்தரகரை சந்தித்து இந்த பென்ட்ரைவ்களை மாற்றிப்பாங்க. அமெரிக்காவுடைய அதிநவீன உளவு விமானங்கள் அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் கேமராக்களுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக மேகமூட்டமான நாட்களில் மட்டும்தான் பெரும்பாலும் இந்த மனித பரிமாற்றங்கள் நடந்திருக்குது. கீழ்மட்ட அதிகாரிகளுடைய இருப்பிடம் தலைவருக்கு தெரியலாம், ஆனால் தலைவரோட இருப்பிடம் கொரியரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதா இதில் மிக முக்கியமான ஒரு ரூல். இந்த முறை தகவல் தொடர்பை மிக தாமதமாக்கியது. ஆனாலும் இது பின் லேடனை 10 ஆண்டுகள் பாதுகாத்தது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இறுதியில் இதே பிளேபுக்கோட ஒரே ஒரு பலவீனமான
அபு அஹ்மதி அல் குவைதி அப்படிங்கிற மனித கொரியரை சிஐஏ பின்தொடர்ந்துச்சு. அது மூலமாக தான் அபோதாபாத் மாளிகை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் பின்லேடன் கொல்லப்பட்டார். இப்போ ஈரானில் அமெரிக்கா நடத்திய ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி தாக்குதலுக்கு பிறகு புதிய உச்ச தலைவர் முஜபா கமேனியும் அமெரிக்காவுடைய இந்த அதிநவீன சைபர் கண்காணிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இதே டிஜிட்டல் தவிர்ப்பு அதேபோல் மனித கொரியர் இந்த யுத்தியை பயன்படுத்துறதுனால தற்போதைய சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இதனை பின்லேடனோட பிளேபுக் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் இடையே தற்போது திரைமறைவில் நடக்கக்கூடிய அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா அனுப்பக்கூடிய முக்கியமான தகவல்களுக்கு முஜபாடிலிருந்து பதில் வர்றதுக்கு பல நாட்கள் ஆகின்றன. ஏன்னா அவருடைய ரகசிய மனித கொரியர் நெட்வொர்க் வழியாக தகவல் போய் அவர் படித்து அதுக்கு பிறகு பதில் வர்றதுக்கு ஒரு நீண்ட காலம் ஆகும். அமெரிக்க உளவுத்துறைக்கு பயந்து ஈரானுடைய பெரும்பாலான உயரதிகாரிகள் நிலத்தடி பதுங்கு குழிகளில் தங்கியிருக்காங்க. அவங்க தங்களுக்குள்ளே எப்படி பேசிக்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிறத பார்க்கறது ஒரு காமெடி நாடகம் பார்க்கறது போல இருக்குது அப்படின்னு அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் சமீபத்தில் நகைச்சுவையாக குறிப்பிடுறார். கடந்த சில ஆண்டுகளாக உலகிலேயே அதிநவீன சைபர் இராணுவத்தையும் ஏவுகணைகளையும் தயாரித்து வந்த ஈரான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு ஒரு எதிர் வியூகம் அமைக்கிறதுக்காக 19ஆம் நூற்றாண்டு காலத்து மனித கொரியர் அதேபோல் காகித கடித முறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சர்வதேச அரங்கத்தில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு முரண் அப்படின்னு கூட பார்க்கலாம். முஜபா கமேனி பற்றியும் அவருடைய ரகசியமான நடவடிக்கைகள் பற்றியும் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே சோர்ஸ் பேஸ்டாக தான் இருக்குது. நமக்கு தெரியும் மேற்குலக ஊடகங்கள் எப்படி இதை அணுகுகின்றன அப்படிங்கிறதுலையும் மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் இப்போது வரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான முரணான ஒரு அம்சம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.